friends, welcome to Sudha's Kitchen Recipes. இன்னைக்கு நாம கோகனட் prawn curry செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாம 1 கிலோ இறால் எடுத்துக்கோங்க. இது போல நல்லா சுத்தமா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. இப்போ 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது 10 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோங்க. 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். சிறிதளவு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே சிறிதளவு மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 10 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு கொஞ்சம் நிறம் மாறி வதங்கி வரட்டும். இப்போ 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 6 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்க்க மாட்டோங்க, அதனால் பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டோம். இது கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம தக்காளி பழம் 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த கிரேவி நமக்கு ஒயிட் கலரில் இருக்குங்க, அதனால் தக்காளி பழம் அதையும் சேர்க்க வேண்டாம். இப்போ தக்காளி பழமும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட நம்ம 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலாவை ஆயிலோட சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம 1 தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோங்க, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இறால் சேர்த்துக்கலாங்க.
இப்போ நம்ம 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாம். இறால் ரொம்ப நேரம் வேக வைக்க கூடாதுங்க. 7 நிமிஷம் அல்லது 8 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ பாருங்க, நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. இது கூட பொடியாக கட் பண்ண மல்லித்தழை சேர்த்துக்கிட்டோங்க. இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான சூப்பரான ப்ரான் கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதம், இடியாப்பம், ஆப்பம், தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக டேஸ்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.